Hallelujah, glory. Jesus, amen Lord. Hallelujah. Hallelujah. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும்படி ஒரு சில பாடல்களை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த பாடல், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவராகிய இயேசு ராஜாவையே நான் ஆராதிப்பேன். பாடுவோமா சேர்ந்து? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுவோமா? பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை நான் ஆராதிப்பேன். சொல்லுவோமா? ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன்,
கரம். அறியாமல் அலைந்தே என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் பணி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கிறோம். தூய ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கிறோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. உணர்ந்து சந்தோஷத்தோடு சொல்லுங்க, உங்களை என்னை மகனாக மகளாக மறுபடி பிறக்க கொண்டாரே. ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கிறோம். தூய ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இயேசப்பாவை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு
செய்கிறோ. ஸ்தோத்திரமும் கணமும் சொல்லுங்க, வல்லமையும் வேளனும் எங்கள் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் வேளனும் மாட்சிமையும் துதியோ ஐயா உண்டாகட்டும். மாட்சிமையோ துதியோ ஐயா உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கிறோ சொல்லுங்க, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கிறோ. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லுங்க, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம், உமக்கே ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட நீர் பேசும், உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனத்தோடு கூட நீர் இடைப்படும், நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு இரட்சகருடைய வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்வம் அல்லேலூயா. இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் ஜவஹருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய சபைக்கு அடிக்கடி கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர், நல்ல ஒரு அருமையான சத்தியத்தை கண்டிப்போடும் பேசி உணர்த்தி கொடுக்கிறவர். எனவே அவர்கள் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனை நாம் வரவேற்கலாமா? க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்க. நிச்சயமாகவே தேவனுடைய பிரசன்னம் ஒரு கொண்டாட்டத்தின் நேரம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உள்ளான மனுஷனுக்கு அதிகமான பலன் தேவைப்பட்டாதான் மாம்சத்தில் வர்ற பிரச்சனையை அது மேற்கொள்ள முடியும். எப்போதுமே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருமே அது குதிவிலக்கு கிடையாது. ஒன்று உங்கள் வேலையில் போராடும், இல்லை உங்கள் படிப்பில் போராடும், இல்லை உங்களுடைய பரிசுத்தத்தில் போராடும், இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற தங்களோட போராடும். ஆகவே இந்த போராட்டம் நிற்கவே நிற்காது. ஆனால் உள்ளான மனுஷனை பலப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயம் டிக் மார்க் விழுந்துக்கிட்டே இருக்கும். 2 குரூப் விளையாடுறாங்க வச்சுக்கோங்களேன். எந்த குரூப் நல்லா விளையாடுதோ அந்த குரூப்புக்கு என்ன செய்யும்? ஸ்கோர் ஏறிக்கிட்டே போகும். அடுத்த குரூப் என்ன செய்யும்? தோல்வி வர வர அப்படி துவண்டு விழுந்துடும். அது எப்போதுமே சாத்தான் நமக்கு விரோதமாய் நமக்கு உள்ள கிரியை செய்கிற வல்லமை அவனுக்கு உண்டு. ஆனால் அதை மேற்கொள்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதுனால இப்படி கூடி வருகிற நேரங்களில் வார்த்தையினால், பிரசனத்தினால், அபிஷேகத்தினால், கிருபையினால் ஒரு வல்லமை நம்ம ஆவிக்கிற மனுஷன் நிரப்பிக்கொண்டே இருக்கும். உள்ளான மனுஷன் அதிகமாய் பலப்பட வேண்டிய காலம் இது. இந்த காலம் சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, இந்த காலம் பணத்துக்கு பிரச்சனை இல்லை, இந்த காலம் ஒருவேளை துணிமணிகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காலம் யுத்தங்களை நடப்பிக்க வேண்டிய காலம். ஒருத்தர் சொன்னார், நான் 2 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுருக்கேன், 40 லட்சம் ரூபாயை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் என் வீட்டுக்குள்ளே இன்னும் நிம்மதி இல்லை அப்படின்றாரு. காரணம் என்ன? அவர் வேறு யாரோ கிடையாது, அவர் பிலீவர் தான், அவர் ஜெபிக்கிறவர் தான், ஆராதிக்கிறவர் தான், ஆலயத்துக்கு போகிறவர் தான், தேவனுக்கு கொடுப்பதிலே ஒரு உள்ளான ஒரு பொங்கி கொடுக்குற ஒரு காரியம்தான். ஆனால் அவர் வீட்டில் யுத்தம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டே இருக்கிறான், ஒரு நாள் அவன் வெற்றி பெறுவான். ஒரு நாள் ஆவியானவனுக்கு அவனுக்கு உள்ளே இருந்து என்ன செய்வார்? கொடியேற்றுவார். அதே மாதிரி ஆண்டவரை பலப்படுத்தினார். எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அதோடு முடிஞ்சிச்சா? இல்லை, மீண்டும் வரதான் செய்யும். ஸோ நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டிய ஒரு வல்லமையும் அவசியமும் இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவை. ஆகவே வேதம் சொல்லுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் தலைச்சீராக இருக்குது, ரட்சிப்படும் தலைச்சீராக இருக்குது. ரட்சிக்கப்பட்டேன் அப்போதும் அப்படி இல்லை. நீதி என்ன மார்க் அவசரம் இருக்குது போதாது. பட்டயம் இருக்குது, நல்லது தான். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஸோ அதான் வந்தாச்சு மீட்டிங்க்கு, எத்தனையோ பாசிமேரி பார்த்தாச்சு, எத்தனையோ ஒர்ஷிப் பார்த்தாச்சு. இல்லை, டோன்ட் மிஸ் எ சான்ஸ். இப்படிப்பட்ட கூட்டங்களை தவற விடுவதற்கு நீங்கள் ரொம்ப நம்ம நினைக்கணும், கவனமாக இருக்கணும். தவற விட்டீங்கன்னா ஒருவேளை ஆண்டவர் அந்த நாள் வச்சுருக்கிற அபிஷேகத்தை ஒரு ஒன்று செய்வீங்க, நீங்கள் எழுந்து போயிடுவீங்க. சாத்தான் பார்ப்பான், இவன்ட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆயத்தப்படுத்தி ஒரு போராட்டத்தை கொண்டு வந்துடுவான். அதனால் எப்பொழுதுமே மிஸ் பண்ணுறதுக்கு கவனமாக இருக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கூட்டங்களில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக கொழுமையாக எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு ஆயத்தம் வேணும். நாளைக்கு ப்ரேயர் சொல்லியிருக்காங்க சர்ச்சில், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் நான் வர்றேன் ஆண்டவர், அந்த ஜெபத்தில் எனக்கு ஒரு வல்லமை வேணும், அந்த ஜெபத்தில் உங்கள் சாயலை பார்க்கணும், அந்த ஜெபத்தில் ஒரு பிரசனை நிரப்பணும், அந்த ஜெபத்தில் ஆண்டவரே நான் ஆவிக்குரிய உலகத்தில் என்ன செய்யணும், இன்னும் பலப்பட வேணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து ஆயத்தத்தோடு வந்து உட்காருங்க. இங்கே யார் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நிரப்புவார். அதிகமான ஆயத்தம் தேவனுடைய வல்லமையை பலமாக இறங்கி வர பண்ணும். சீனாய் மலையில் இறங்கி வரும்போது மோசே சொல்கிறாரு, ஜனங்களை சுத்தப்படுத்து, வஸ்திரத்தை மாற்ற சொல்லு, நல்ல என்ன பண்ண சொல்லு, ஆயத்தமாக சொல்லு. மலை சுற்றி வந்து நின்னாங்க, ஒருத்தனும் பக்கத்தில் வரக்கூடாதுன்ட்டார். அக்கினி ஜுவாலையை மலையே எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆக ஆண்டவர் நம்மளோட மத்தியில் வந்து நமக்கு தனியாக அவர் வெளிப்படணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. அதனால் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கும்போது ஆயத்தத்தோடு வாங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னன்னா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் தெரியும், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவன் ஊருக்கு கல்தே தேசத்தில் இருக்கும்போது கர்த்தர் தரிசனமாகி, ஆபிரகாமே அப்படி கூப்பிட்டு, இவன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அழைக்கிறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி வர்றாரு. வந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு இடத்த காட்டுறாரு, தரிசனமாகறாரு, அங்கே ஒரு பலிபீடம் கட்டுறான், கர்த்தவனை ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய யுத்தம் வருது. இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறாரு ஆபிரகாம். சோதோம் குமார ராஜாக்களோட எதிராக வந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி சோதோம் குமாரால் இருந்த லோத்துவெல்லாம் விடுவிக்கிறார். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ ஆபிரகாமுக்குள்ளே ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் இருக்குன்னா, ஆபிரகாம் சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, இந்த வீட்டு விசாரணைக்காரனாக எலியேசர் தான் எனக்கு வாரிசு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகார கல்யாணம் பண்ணுறாரு. ஆகாருக்கு ஒரு இஸ்மவேல் பிறக்கிறான். கிட்டத்தட்ட 86 வயசு ஆயிடுச்சு, 11 வருஷம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவர் 13 வருஷம் கழித்து தான் தரிசனமாகறாரு 99 வயசில். ஸோ ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்துச்சு. அவனுடைய தாங்கக்கூடாத அளவுக்கு, பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரங்க வேலைக்காரிகள் வெள்ளி பொண்ணு எல்லாம் திருப்தியாக இருந்துச்சு. என்ன இல்லை, அவனுக்கு குமாரன் இல்லை. அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. ஆனால் கலாத்தியருக்கு பவுல் இந்த காரியத்தை சுட்டி காட்டி எழுதும்போது சொல்கிறாரு, அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு. ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்தது உண்மைதான். ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருந்த அடிமை பெண். அப்போ ஆகார் வந்து ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை தடுத்து விட்டாளா? எஸ்.
நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாம் இருக்குது. ஒரு விசுவாசி ஜெபிக்கிறானா ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோமா ஆராதிக்கிறோம், ஆயத்து ஒழுங்காக வருகிறோம், ஓய்வு நாள் ஆசிரிக்கிறோமா ஆசிரிக்கிறோம், கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோமா கொடுக்குறோம். ஆனாலும் நமக்கு பக்கத்தில் ஒரு காரியம் இருக்குது, அது ஆகார் என்கிற ஒரு காரியம் இருக்குது. அந்த ஆகார் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையை நின்று கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த ஆகார புறம்பே தள்ளாமல் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனால் ஒரு பெரிய கால தாமதம் இருந்துச்சு. அந்த கால தாமதத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவருக்கு எல்லாம் கொடுத்தாரு, ஆனால் இந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்காமலே இருக்குதே. இந்த காரியத்தில் நான் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியலையே, ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே, ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள முடியலையே, ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள முடியலையே, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே, நடக்க வேண்டிய அந்த காரியம் நடைபெறாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு வந்திருந்தீங்கன்னா, அந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் நான் சொல்கிறேன். அது ஆகார் என்கிற அடிமை பெண். ஐயா, என் வாழ்க்கையில் அப்படி யாரும் கிடையாதுயா, அடிமை பெண்லாம் கிடையாது நினைக்கிறீங்களா? நம்மை அடிமைப்படுத்தும் ஒரு எண்ணம், நம்மை அடிமைப்படுத்தும் ஒரு காரியம், நம்மை அடிமைப்படுத்தும் ஒரு சிந்தை, நம்மை அடிமைப்படுத்தும் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல், நம்மை அடிமைப்படுத்தும் ஒரு சூழ்நிலை, நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு அவிசுவாசத்தின் எண்ணம் நம்மளை ஆட்கொள்ளும் என்றால் அதுதான் ஆகார். அப்போ அந்த எண்ணத்தையோ அந்த சிந்தனைகளையோ அந்த சூழ்நிலைகளையோ கடந்த கால அனுபவத்தையோ தள்ளி விடவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆண்டவர். அவனுக்கு நான் ஆடு மாடுகள் கொடுத்தாரு, மிருக ஜீவன்களை கொடுத்தாரு, அவனுக்கு யுத்தத்தின் பலனை கொடுத்தாரு, அந்த உள்ள மக்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கொடுத்தாரு. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க ஆண்டவர் கையை பிடிச்சி யாராக நிப்பாட்டிட்டு இருக்க முடியுமா? ஆனால் ஏன் தாமதிச்சது? ஆகார் என்கிற அடிமை பெண். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாரின் எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இன்னைக்கு அதை புறம்பே தள்ள வேண்டும். தள்ளாவிட்டால் விடுதலை இல்லை. எப்படி இந்த ஆகார் ஆபிரகாமை பாதித்தாள் என்பதுதான் நான் சொல்ல போகிற செய்தி. எந்த விதத்திலெல்லாம் ஆபிரகாமை ஆகார் பாதித்தாள்? முதலாவது காரியம் பாருங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1-2. அடுத்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவே? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலிசேர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றார். ஆபிரகாமுக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவரை நம்பி சொந்த தேசத்தை விட்டுட்டான். ஆண்டவரை நம்பி அந்த தெய்வங்களை விட்டுட்டான். ஆண்டவரை நம்பி தகப்பன்கிட்ட விட்டாச்சு. எல்லாம் வேண்டாம் நீங்களாம் வேண்டான்ட்டான். நேராக கண்ணை மூட்டு வர்றான். அவ்வளவு விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றி வந்த ஆபிரகாமுக ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் இருக்க தான் செஞ்சு. ஆனால் இப்போ ஆபிரகாம் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எப்போ தருவீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல. என்ன சொல்கிறான்? இந்த தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் தான் என் வீட்டில் விசாரணைக்காரனாக இருக்கிறானே. அடிமைத்தனத்தின் எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை தரமாட்டேன்றாரு. ஏன் லேட் ஆகுதுன்னு தெரில, நான் எவ்வளோ ஜோம் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன்றாரு, ப்ராமிஸ் சொல்கிறாங்க, நடக்க மாட்டேங்குது. இல்லை என்கிற ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களை மேற்கொள்ளும் என்றால் அதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, அங்கே ஒரு ஆகார் இருக்கா, அங்கே ஒரு ஆகார் இருக்கிறான். இப்போ சாராள் சொல்கிறத பாருங்க, வேதத்தில் வாசிங்க. ஆதியாகமம் 16:1. மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் அவனுக்கு பிள்ளை பெற்று தரவில்லை. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெண் அவளுக்கு அடிமை பெண்ணாக கூட இருந்து கொண்டிருந்தாள்.
அப்புறம் சாராய்க்கு பிள்ளை இல்லை தான், அதோட வசனம் முடிஞ்சிருக்கலாம்ல. அதுக்கு அடுத்தது என்ன தொக்கிட்டு வருது? அடிமைப்பெண் இருந்து கொண்டிருந்தாள். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குய்யா. நமக்கு இங்கிலீஷ் சரியாக வர மாட்டேங்குது. நம்ம அங்கே அவன்லாம் யார் தெரியுமா, பெரிய பெரிய ஆளுங்க, அவனுங்கிட்ட போய் நம்ம போட்டி போட முடியுமா? ஐயோ, பிஸ்னஸ் ரொம்ப மோசமாகிட்டு போகும். போட்டி மேலே போட்டி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தட் இஸ் யுவர் வீக்னஸ். கூட ஏதோ ஒரு காரியம் இருப்பதை நீங்கள் உள்ளத்திலே உணர்ந்து கொண்டவர்களாய் அந்த எண்ணம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை செய்ய முடியாது, தர முடியாது. ஏன் அவர் கொடுக்க வேண்டியது என்ன? நான் நினச்சிட்டு போகிறேன், நான் செஞ்சுட்டு போகிறேன், அவர் இப்படி பிடிங்கி கொடுத்துட வேண்டியது என்ன? அப்படி கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஏன்னா அது போயிடும் திருப்பி. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் இல்லை என்கிற ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். நீங்கள் கடந்த காலம் முழுவதுமே இந்த இல்லை உங்களை மேற்கொண்டிருக்கலாம். ஓ, எனக்கு இந்த பலகீனம் இருக்குது, என்னால் படிக்க முடியல, என்னால் கிராஸ் பண்ண முடியல, ஐயோ போர்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சொல்லட்டுமா உங்களுக்கு, தெளிவாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்கிற ஒரு எண்ணம் உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும் என்றால் அதுக்கு காரணம் நீங்கள் அல்ல, அதற்கு காரணம் ஆண்டவரும் இல்லை, அதுக்கு காரணம் சூழ்நிலை இல்லை, அதுக்கு காரணம் இல்லை என்கிற எண்ணத்தை உங்களுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிற ஒரு வல்லமை தான் சத்துருவின் வல்லமை. உங்கள் வாழ்க்கையில் அதை மேற்கொள்ள முடியுதா? மேற்கொள்ள முடியாவிட்டால் அதை மேற்கொள்ளும் வரைக்கும் ஆசீர்வாதத்தை தாமதிக்க தான் செய்வார் ஆண்டவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறீங்களா உனக்கு? ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் சொல்கிறது, ஆகார் என்கிற எண்ணம் இருக்கும் என்றால் இல்லை என்கிற எண்ணம் உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். என்னால் முடியாது, இப்போ என்னுடைய சிந்தையால் முடியாது, என் பலத்தில் முடியாது, என்னுடைய சைட பலவீனம் அப்படி இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியாது, நான் அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது. யார் என் பேச்சை கேட்குறா? டோன்ட் கம்ப்ளைண்ட் த சிச்சுவேஷன், டோன்ட் கம்ப்ளைண்ட் த பீப்புள், டோன்ட் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் யுவர் எனிமீஸ். யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர் இருக்கும்போது எல்லாத்தையும் ஜெயம் எடுக்க முடியும். அப்போ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் போகிறதுக்கு காரணம் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் சிந்தையில் மேற்கொள்ளுகிற பலவீனமான எண்ணம். எப்தா ஒரு பராக்கிரமசாலி. எப்தா பிறந்த பிற பராக்கிரமசாலி இல்லை, எப்தாவை பராக்கிரமசாலியாகவே ஆண்டவர் உருவாக்கி அம்மோனியரோட யுத்தம் பண்ணுவதற்காக அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை பிறக்க வைத்தார். இப்போ அவங்க வீட்டில் அவன் யாருன்னா அவங்க தகப்பனுடைய இன்னொரு மனைவி, அவன் புத்திரனாக இருக்கிறான். இப்போ பிள்ளைங்கள்லாம் வளர்ந்த உடனே அவனுடைய தகப்பனுடைய முதல் மனைவியினுடைய மகன்கள் சொல்கிறாங்க, எப்தா நீ வேறு ஸ்திரீயினுடைய மகன், ஸோ எங்கள் தகப்பன் வீட்டில் அவனுக்கு சுதந்திரம் கிடையாது, அதனால் நான் தரமாட்டோன்னு சொல்லி அவரை துரத்தினார்கள். சொல்லிக்கிட்டே இல்லை, துரத்துனாங்க. எப்தா பராக்கிரமசாலியாக இருந்தும் ஒரு பராக்கிரமனாக அழைக்கப்பட்டிருந்தும் ஆண்டவர் மேலே அவனுக்கு விசுவாசம் இருந்தும் எப்தா ஓடி போனான். ஓடி போன எப்தா போய் பிளாட்ஃபார்மில் தூங்கலை. வேதம் சொல்லுது, வீணரான மனுஷரோட சேர்ந்து கொண்டு எப்தா யுத்தங்களுக்கு போவான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஸோ யுத்தங்களுக்கு போவான். யுத்தங்களுக்கு போன அந்த எப்தாவுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம பலவீனம் அல்ல, நம்ம யார்? பராக்கிரமசாலி. இப்போ வேதம் சொல்லுது, அம்மோனியர்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. வந்த உடனே யார் அவனை துரத்தினார்களோ, யார் அவனை பரஸ்திரியின் குமாரன் சொன்னாங்களோ அவங்களே போய் கூட்டு வராங்க. கூட்டு வந்து எப்போ யுத்தம் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் அல்லவோ என்னை துரத்துனீங்க, நீங்கள் அல்லவோ தகப்பன் சுதந்திரம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே வந்து கூப்பிடுறீங்க, நான் வர்றேன், நீங்கள் என்னை சேனாதிபதியாக வைக்கிறோன்றாங்க. அவங்க கண்டிப்பாக வைக்கிறோன்றாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் அவனை சேனாதிபதியும் தலைவனும் ஆக்கினார்கள். ஒரு தலைவன், ஒரு சேனாதிபதி, ஒரு பராக்கிரமசாலியை ஓட வச்சது எதுங்க? பரஸ்திரியின் குமாரன். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம இப்படிப்பட்ட நபர், நம்ம இப்படிப்பட்ட ஆள், நம்ம சின்ன பிள்ளைலேருந்து இப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி நம்மை நாமே மட்டம் தட்டி கீழே உட்கார வச்சிட்டோம்.
இப்போ உள்ளான மனுஷன் உட்கார்ந்துட்டான் கீழே, அவன் எழும்ப முடியல. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே அவ்வப்போது சத்துருவானவன் எண்ணங்களை கொடுத்து 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 நம்முடைய வல்லமையை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஆவிக்குரிய பலனை, நம்முடைய உள்ளான மனுஷனை அவன் மெலிய பண்ணி உடச்சி உட்கார வச்சுட்டான். நம்ம இன்னைக்கு எழும்ப முடியாமல் இருக்கோம். நம்ம பாடுறோம், நல்லது தான். நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்லது தான். நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், நல்லது தான். வேதம் வாசிக்கிறோம், நல்லது தான். ஆனாலும் உள்ளான மனுஷனும் செய்கிற பலன் எப்படி இருக்கு? இன்னைக்கு கரைஞ்சி போயிடுச்சு. அதுக்கு காரணம் ஒரு சின்னம், நமக்குள்ளே நம்மை மேற்கொள்கிற ஒரு பலவீனமான எண்ணம் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த எப்தா மிஸ்பாவுக்கு போனான். தேவ சமூகத்தில் அவன் தேவனை தேடினான். தன்னுடைய முழு இதயத்தோடு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் எப்தாவை பராக்கிரமசாலியாக உருவாக்குனாரு. அவங்க வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீ வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கும் போது, என்னங்க என்னை போய் யுத்தம் பண்ண கூப்பிடுறீங்க? நீங்கள் துரத்தி விட்ட ஆள்லாம் நான் எப்படி யுத்தம் பண்ணுறது? அது இவ்வளோ பெரிய யுத்தத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு கேள்வி கேட்காம அவன் போய் என்ன பண்ணான் தெரியுமா? நான் அப்படி செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் என்னை சேனாதிபதி வைப்பீங்களான்னு கேட்குறான். அவங்க அவனை சேனாதிபதியும் தலைவனும் ஆக்கினார்கள். ஏன் அப்படி கேட்டிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ எப்தாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நான் யார் தெரியுமா? ஓடுறவன் இல்லை, நான் பராக்கிரமசாலி. நான் ஓடுறவன் இல்லை, நான் சேனாதிபதி. நான் ஓடுறவன் இல்லை, நான் தலைவன். அது சொல்கிறதுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அவன் அதற்காகவே உருவாக்கப்பட்டு பிறந்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார் என்பதை உலகத்தை பார்க்காதீங்க. நீங்கள் யார் என்பதை உங்கள் சூழ்நிலையை வச்சு பார்க்காதீங்க. நீங்கள் யார் என்பதை உங்களுடைய உறவை வச்சு பார்க்காதீங்க. நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீங்கன்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து உங்களை பாருங்கள். அதுதான் சொல்லுது, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், என்னோடு வருவதினால் அல்லவா. ஆண்டவர் உங்கள் கூட வரும்போது உங்களுக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது யூ கேன் ஓவர்டேக் யுவர் ப்ராப்ளம். மனுஷரை மேற்கொள்ள முடியும், ஞானத்தை மேற்கொள்ள முடியும், சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை பரிபூர்ணமாக இறங்கி வரும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்ய முடியும். சூனேமியால் தெரியும் உங்களுக்கு. எலிசா தீர்க்கதரிசி அந்த சூனேமியாளோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவார். சூனேம் ஊராளாக்கி அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி வந்து பிறந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன் என்று சொல்லி தான் வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூம் போட்டு, ஒரு கட்டில் போட்டு, ஒரு டேபிள் போட்டு, ஒரு விளக்கு தண்டை குத்து விளக்கை வச்சு வரும்போதெல்லாம் தங்கிக்கோங்கய்யா, உங்கள் ஊழியம் செய்யுங்கய்யா, நீங்கள் போங்கய்யா அப்படின்றாங்க. அவரும் கேஎஸ்சியும் அடிக்கடி போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் போய் சூனேமுக்கு போகும்போதெல்லாம் அந்த அம்மா வீட்டு தங்குவாங்க, ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இறங்கி போவாங்க. ஒரு நாள் ஆண்டவர் எலிசா குளர் மனதில் ஒரு சின்னத்தை வைக்கிறாரு. இந்த சூனேம் முறையில் நம்ம வரும்போதெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்களே, இந்த அம்மாவுக்கு என்ன தேவைன்னு சொல்லு, ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா இல்லை வேறு ஏதாவது செய்யணுமான்னு பாரு அப்படின்றாரு. உடனே கேஎஸ்சி டக்குன்னு சொல்கிறாரு, அவளுக்கு குழந்தை இல்லை. உடனே அவளை கூப்பிடு அப்படின்றாரு. சூனேம் அவள் அம்மா வர்றாங்க. வந்த உடனே ஒரு உற்பவித்த காலத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு குமாரன் பிறப்பான். உடனே அவள் சொல்லுவாங்க, அடியனுக்கு அபத்தம் பேச வேண்டாம், அடியாளுக்கு அபத்தம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுது. அந்த அம்மாவுக்கு ஒரு அழகான குமாரன் பிறக்கிறான். பிறந்த பிறகு நல்லா வளர்ந்துட்டான். இப்போ வயலில் இருக்கும்போது திடீர்னு என் தலை நோகுதுன்றான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, முதல்ல கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விடுக்கன்றாரு. அம்மா கொண்டு போய் அம்மாட்ட விட்டுறாங்க. அவளுடைய மடியில் படுத்திருக்கும் போதே உயிர் போயிடுது. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் கொண்டு போய் எலிசாவி ரூமில் கொண்டு வச்சுட்டு ஒரு கழுதி ரெடி பண்ணி வேகமாக வர்றா. தூரத்தில் வரும் பொழுதே எலிசா பார்க்குறாரு, ஓ அந்த அம்மா வருது, கேஎஸ்சி போய் விசாரின்றாரு. இன்னும் கேஎஸ்சி போய், என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சுகமாக இருக்கியா? சுகம்தான். அந்த பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். செத்து போய் கிடக்குறாங்க. நேராக வருது அந்த அம்மா வந்து எலிசாவின் காலை பிடித்து கொண்டு ஓன்னு அழுகுறா. அப்போ சொல்லுவாவா, நீர் அடியனுக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லும்போது எனக்கு அபத்தம் பேச வேண்டாம் என்று நான் உமக்கு சொல்லவில்லையா? ஆங்கில சொல்லுது, அபத்தம் என்ற வார்த்தைக்கு டோன்ட் லை, பொய் சொல்ல வேண்டாம். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, வஞ்சனையாய் பேச வேண்டாம். அப்போ சூனேமியாளுக்கு ஏன் குழந்தை இல்லை தெரியுமா? எனக்கு குழந்தை இருக்க போகிறதே இல்லை என்கிற சிந்தை தான்
சூனேமியாளின் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தது. இல்லைனா எலிசா சொல்லும் பொழுது அப்படியா, ரொம்ப நன்றி ஐயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படிலாம் சொல்லியிருக்கணும். எனக்கு அபத்தம் பேச வேண்டாம் என்று சொல்லலாமா? அபத்தம் என்பது பொய் சொல்லாதீங்க. ஒரு தீர்க்கதரிசி பொய் சொல்ல முடியுமா? பொய் சொல்ல முடியாது. நீ தான் சொல்கிற, அடிக்கடி வந்து போகிற அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். தேவனுடைய மனுஷன் வாயிலிருந்து எப்படி பொய் வரும்? வராத. அப்போ உன் உள்ளத்தில் உறைஞ்சி போன ஒரு எண்ணம், உன் உள்ளத்தில் எடுக்க முடியாத ஒரு எண்ணம், உன் உள்ளத்தில் எப்போதுமே உன்னை பற்றி நீ எழுத தீர்ப்பு என்ன தெரியுமா? எனக்கு குழந்தை இருக்க போகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா? ஒரு காரியத்தை கொடுத்து நமக்கெல்லாம் பிஸ்னஸ் வருமாங்க, நம்மளாம் சொந்தமாக செய்ய முடியுமா? நம்மளாம் இந்த வீடு வாங்க முடியுமா? நம்மளாம் இந்த கார்த்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? ரொம்ப கஷ்டங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட எண்ணத்தை, இந்த ஸ்கூல் அப்படி தாங்க, இந்த ஃபேக்ட்ரி அப்படி தான், இந்த கம்பெனி அப்படி தான், இந்த ஏரியாவே அப்படி தான். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேற்கொள்ளும் எண்ணம் எது? மேற்கொள்ளும் எண்ணம் எது? அந்த எண்ணத்தை வந்து போதா நீங்கள் நினச்சிக்கலாம், அது வந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒவ்வொரு முறையும் வரும்போதும் உங்கள் ஆவிக்கிற மனுஷனை கொட்டுது. ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணம் வரும்பொழுதெல்லாம் உங்கள் ஆவிக்கிற மனுஷனுடைய பலத்தை உரிகிறது. ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை கரைந்து போக பண்ணுகிறது. ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் உங்கள் நம்பிக்கையை குறைய பண்ணுகிறது. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் உங்கள் ஆவிக்கிற மனுஷனை ஒன்றுமில்லாமல் பண்ணுது. ஏன் ஆசீர்வாதம் எல்லாம் தெரியுமா? இன்னைக்கு ஏன் தாமதிக்கு தெரியுமா? நல்லா செபிக்கிறேன். ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குதே. ஆகா என்கிற அடிமை பெண் புறம்பே தள்ளு. அந்த எண்ணத்தை மேற்கொள்ள விடாத. மேற்கொள்ளும் என்றால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கும். என்றைக்குமே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறவர் தான். ஆனால் சாத்தானுக்கு அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. எது அவன் டிஸ்டர்பன்ஸு? எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எதிரானதோ, எந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எதிரான வல்லமையோ, எந்த ஆசீர்வாதம் எதிர்காலத்தில் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுமோ அங்கே தான் செக் வைப்போம். கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன், அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் பிரச்சனை. நானும் என்னுடைய பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களும் இருப்போம், அங்கே தான் பிரச்சனை. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஆகார் என்கிற ஒரு காரியத்தை, அது என்னமா இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம். சமீபத்தில் ஒரு ஃபேமிலி நான் மீட் பண்ணேன். அந்த ஃபேமிலியில் அவங்க தங்களுடைய மகளுடைய திருமணம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு மகளை பார்ப்பதற்கு குடும்பம் வரும்பொழுதெல்லாம் ஒன்று அவங்க என்ன செய்வாங்க, பிடிக்கலன்ட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, பிடிக்குதும்பாங்க. அவங்க பிடிக்குதுன்னு சொல்லும் போது பக்கத்து வீட்டில் அம்மா வருவாங்களாம், நல்லா தாங்க இருக்காரு, ஆனால் அப்படி சொல்லிடுவாங்க. அவங்க பிடிக்க வேணான்ட்டாங்கன்னா, நல்லது தாங்க பார்த்து செய்யுங்க, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, பொம்பளை பிள்ளை பாருங்க அப்படிம்பாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஓடிட்டு என்ன ஆகலை, கல்யாணம் ஆகலை. ஒரு நாள் ஆண்டவர் அந்த சகோதரியோட பேசினார். முதல்ல இந்த அம்மாவுக்கு உள்ளே விட்டுறாத, இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வராங்க, மாப்பிள்ளை வீட்டார் வராங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிடாத, ரகசியமாக முடி. நல்லா ஜெபித்தாங்க. அடுத்த ப்ரொப்போசல் வந்துச்சு. வெளியூர் இடத்துல மீட்டிங் வச்சாங்க, வெளியூர் இடத்துல பார்த்தாங்க, ஜெபத்தோடு செஞ்சாங்க. அவங்க திருமணம் நடைபெற்றது. என்னங்க நீ சொல்லவே இல்லை, நாங்கள் ஃபினிஷ்ட். உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றி உங்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையை கொடுக்குற ஒரு நபர் உங்களோட இருந்துக்கிட்டே இருந்தாருன்னா, ஷட் யுவர் டோஸ். அவங்க வார்த்தையை அடைங்க, ஒரு வார்த்தையை அடைங்க. இது நம்ம வாழ்க்கையில் ஆவியில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாண்டு எதிர்பார்க்குறாரு. எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அடிக்கடி சொல்கிறவங்களோட கொஞ்சம் வெளியே வைங்க. உங்களோட வன்கண்ணாக பார்க்குறவங்கள கொஞ்சம் வெளியே வைங்க. தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டிய காலம் இது. சீக்ரெட் தேவை. இன்னைக்கு சில இடங்களில் ஆண்டு சுத்தமாக்கும் போது சொல்கிறாரு, போய் சொல்லிடாத அப்படின்றாரு.
நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராய் நமக்குள்ளே விதைக்கிற பலவீனமான ஆகாரின் எண்ணங்கள் நம்மை விட்டு வெளியே போகணுன்னா ஆகார் வெளியே போகணும், அப்படின்னா தான் முடியும். இரண்டாவது காரியம் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கலாம். ஆதிகாமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். முதலாவது காரியம் நான் சொன்னேன், இல்லை என்கிற எண்ணத்தை நமக்குள்ளே விதைத்து அதை வைத்து நம்மளை மேற்கொள்ளுகிற ஒரு சிந்தை தான் ஆகாரின் சிந்தை. இரண்டாவது காரியம், பொய்யை கூறி அந்த பொய்யை நம்ப வைக்கக்கூடிய ஒரு சிந்தை தான் ஆகாரின் சிந்தை. இங்கே பாருங்கள், ஆபிரகாமை நோக்கி சாராய் சொல்கிறாங்க, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். சரியா? இது சரியா? இதுக்காக கூட்டு வந்தார்? அவங்க சாப்பிட்டுட்டு தானே இருந்தான். ஆபிரகாம் சாப்பிடாம பட்டினி எடுத்தானா? இல்லையே. ஆனால் என்ன கொண்டு வந்தார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, முதல்ல சொல்லிட்டாரு, பெரிய மனுஷனாக்கின்னு சொல்லலை, பெரிய குடும்பமாக்கின்னு சொல்லலை, பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்போ சாராய் சொல்கிறா, கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஆக அதனால் என்ன சொல்கிறா? ஜோமனுங்க நல்லா அப்படி சொன்னா இல்லை, என் வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கா, யார்? ஆகாரு, அவளோட சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு. நம்ம வாழ்க்கையில் சாத்தான் இருக்கான் பாருங்க, அவனுடைய மெயின் ட்ரீம் என்னென்னு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பொய்யை நம்ப வச்சிருவான். மனுஷன் பொய் சொல்லுவானா இருக்கும், ஆனால் சாத்தான் நம்மளை பொய்யை நம்ப வச்சிருவான். என்ன பொய் சொல்லுவான் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேர் எதிரான ஒரு பொய்யை சொல்லி அதை நம்ப வச்சு அதை செய்ய வச்சிருவான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இதெல்லாம் நல்ல ஆப்ரேஷன் பண்ணால் தாங்க சுகம் கிடைக்கும். ஆப்ரேஷன் பண்ணால் தான் சுகம் கிடைக்கும், அவனே சொல்லுவான். இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். லட்சத்தில் ஒரு பேருக்கு வரும், அது அப்படியே போக வேண்டியதான். கடைசி வரைக்கும் மாத்திரை எடுத்தாங்க ஆகணும். டாக்டர் என்ன சொல்லுவார்? அப்படி சொல்லுவார். நீங்கள் நினைக்கலாம் டாக்டர் சரியில்லைன்னு. டாக்டர் சரியான டாக்டர் தான். ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை என்ன பார்க்குறாரு? அங்கே பார்க்குறாரு. உங்களுடைய எண்ணம் அப்படி இருப்பட்டதாக இருக்கும். நம்ம கரெக்டாக அங்கே தான் போய் கேட்போம். அவன் சொல்லுவான், இது சுகமே ஆகாது. கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. அதனால என்ன சொன்னீங்க? அப்போ கர்த்தரும் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றிய, அப்போ நான் ஆண்டு கொடுத்த வாக்குத்தான் பொய்யாயிட்டா? அவர் சொன்னது பொய்யா? ஆண்டவர் பொய்யானா தேவனா? உண்மையுள்ள ஆண்டவராச்சே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கொண்டிருக்கும் பொய் என்ன? நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற பொய் என்ன? அந்த பொய்யை முதல்ல வெளியே அனுப்புறதுக்கு, பொய் வெளியே போகாது, ஆகார வெளியே அனுப்பணும். ஆகார வெளியே அனுப்பணும். ஆபிரகாம் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். கடைசியில் அதான் பிரச்சனையாக மாறிச்சு அவனுக்கு. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான் அது. உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், உற்று நோக்கும் கண்கள் தேவை. எங்கே நம்மளை வஞ்சிக்கிற ஆவி கண்டுபிடிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இருக்கிறா, அடுத்தது ஆதாம் இருக்கிறாரு. ரெண்டு பேரையும் பார்த்து, வானத்து பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருக ஜீவன்கள், பூண்டுகள் எல்லாத்துக்கும் கொடுத்து ஆழ கடவீர்கள். ஆண்டு படைத்த எல்லா உயிரினங்களையும் ஆண்டு கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கன்ட்டார். பார்த்து பயந்து கவனமாக இருங்க, சீங்க கடிச்சிட போது, அப்புறம் புலி தின்ற போது பயந்து கவனமாக இருக்குன்னு சொன்னார். இல்லைங்க, நீ சொன்னது தான். ஆனால் இவர் யார் பேச்சை கேட்டார் தெரியுமா? ஏவாள். இருக்கிற எல்லா மிருக ஜீவங்களையும் சபிக்கப்பட்டது தான் சர்ப்பம். தந்திரம் உள்ளதாக இருந்துச்சு. அங்கே போய் நேராக கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிச்சு? ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை அவள் சொல்கிறா, இல்லை அப்படிலாம் இல்லை, இந்த ஒன்றை மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னாரு. அப்படியா? நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த நாளில் சாகவே சாவீங்கன்ட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டான் சாத்தான்? அப்படி புரட்டி போடுறான். நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல் ஆவீர்கள் என்று தேவன் அறிவார்.
தான் சாயலில் படைச்ச ஆண்டவர் ஆதாமை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தினை உருவாக்குவோம் என்று சொல்லி தான் வந்து ஆதாமை என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அப்போ ஆண்டவருடைய சாயலும் ஆதாமுடைய சாயலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஒருவேளை மனுஷன், அவர் யார், கடவுள், அவ்வளோதான். ஆனால் இங்கே சாத்தான் சர்ப்பம் சொல்லுது அப்படிலாம் கிடையாது. அவர் போய் சொல்லிட்டாரு, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல் ஆவீர்கள் என்று தேவன் அறிவார். அப்புறம் என்ன அர்த்தம்? அதான் ஏன் வேணும்னே அந்த ஆண்டவர் உங்களை மறைச்சிட்டாரு. ஏன் பொய் சொல்லி சாப்பிட்டா செத்து போவீங்கன்னா சாப்பிட மாட்டீங்கல்ல, செத்துப்பா. அதை வந்து பொய் சொல்லி ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல் ஆவீர்கள். பார்க்குறா, பறிச்சா, அதை புசிச்சா இன்பமாக இருக்குது, பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கை நீட்டினா, பறிச்சா, சாப்பிட்டா, புருஷனுக்கு கொடுத்தா மகிமை விலகிருச்சு. ஆகார் என்கிற சிந்தை உங்கள் வாழ்க்கையில் பொய்யை நம்ப வைக்கும், பொய்யை நம்ப வைக்கும். அப்போ பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த 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 அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அப்போ அந்த கடையை வாடகைக்கு விட்ட அந்த ஓனருக்கும் கடைக்காரருக்கும் சின்ன வாக்குவாதம் வந்து கடையை காலி பண்ணிருங்கன்ட்டார். அவங்க காலி பண்ணிட்டாங்க. அவங்க காலி பண்ணுறாங்க, நாங்கள் அன்றைக்கி போகிறோம். ஸோ அந்த ஜாமான்லாம் வெளியே போகுது. அப்போ நான் அவங்க மேலே போனோடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த கடையை வச்சுருந்தவருக்கும் ஓனருக்கும் பிரச்சனையாகி கடையை காலி பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னோம், அப்புறம் நீங்கள் இந்த கடையை நடத்தலாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு. உடனே அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இல்லை எங்கள் தலைமுறையில் எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? பிஸ்னஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அது நஷ்டம்தான் வரும், அது நமக்கு ஒன்றுமே ஒத்து வராது. என்ன சொன்னார்? எனக்கு உங்களுக்கு வாக்காது அப்படின்ட்டாரு. இல்லைங்க, அது அந்த இடம் நல்ல இடமா இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது, மார்க்கெட் ஏரியா, சின்ன கடை தான். நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்க இந்த வீட்டில், கண்டிப்பாக உங்களுக்கு தரமாட்டேன் சொல்ல மாட்டார். அந்த கடையை எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஐட்டங்கள், முக்கியமான சில ஐட்டங்கள் சொன்னீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து வாங்குவாங்க. இந்த ஐட்டம்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். அப்போ எஸ்டிடி பூத்தெல்லாம் உங்களை வந்திருக்கு, எஸ்டிடி பூத்தெல்லாம் வைங்க. இல்லைங்க, எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு. இன்னொருத்தான் வந்தான், கடையை எடுத்தான், அப்புறம் நாள் பார்த்தா தண்ணி பாட்டில் போட்டான். அப்புறம் பார்த்தா என்ன பண்ணான், ஒவ்வொன்றா ஆரம்பித்தான், ஓவன் ஓடிடுச்சு. இவர் காலையில் 5 மணிக்கு எழும்பி 6 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி நைட்டு 9 மணிக்கு வருவார். எண்ணம், யாரோ ஒருத்தன் வச்சுருக்கான் எண்ணத்தை, அவங்க தாத்தா காலத்தை வச்சுட்டான். இன்னும் அப்படியே அவரை அடிமைப்படுத்தி மேலே வரவிடாமல் தடுத்துருச்சு அவரை. நம்ம வாழ்க்கையில் ஆகார் வெளியே போகணும். என்னால் முடியாது, ஆண்டவன் தரமாட்டார், அவர் இதை எவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்துட்டேன். இந்த எண்ணத்தை வெளியே போடாமல் ஜோம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆகாரின் சிந்தை சாரைக்கு சொல்லுச்சு, கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என்னை கூப்பிட்டுக்கோ, நான் தான் உனக்கு ஆல்டர்னேட்டிவ். அப்போ சொல்ற, இப்போதான் ஆண்டவர் ஆபிரகாம் சந்திக்கிறாரு. ஆண்டவர் எலியேசரை பற்றி பேசுகிறாரு. அவன் இல்லைப்பா, சாராய்க்கு குமாரன் தான் உனக்கு வாரிசா இருப்பான்னு சொல்கிறாரு. அப்புறம் காட்டுறாரு, உன்னுடைய வானத்து நட்சத்திரங்களை பாரு, இவ்வளவாய் உன்னுடைய ஜாதி இருக்கும், இவ்வளவாய் உன்னுடைய சந்ததி இருக்குன்றாரு. அதை பார்க்குறான், சந்தோஷப்படுறான், கர்த்தரை நீதியாக எண்ணுகிறாரு. அப்புறம் கண்ணை திறந்து பாருன்றாரு, இந்த பூமியெல்லாம் கொடுப்பேன் அப்படின்றாரு. ஊர் என்கிற கல்தைய தேசத்துலேருந்து உன்னை கொடுக்கும்படி அழைத்து கொண்டு வந்த தேவன் நான் தான்ப்பா, கொடுக்கறதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டே வந்திருக்கேன்றாரு. அதையும் பார்க்குறான். அவன் கேட்குறான், ஆபிரகாம், ஆண்டவரே இதெல்லாம் தருவீங்கன்னு எனக்கு என்ன அடையாளன்றான். உடனே புறாவை கொண்டு சொல்கிறாரு. அங்கே பலி செலுத்துகிறான். அந்த பலி செலுத்தும் போது நல்ல அவனுக்கு நித்திரையோட சொல்லிடுறாரு. நித்திரை பண்ணும்போது 400 வருஷம் உன்னுடைய சந்ததியார் அடிமையாக இருப்பாங்க, மிகுந்த பொருட்களை புறப்பட்டு வருவாங்க, எல்லாம் 4 தலைமுறைக்கு செய்ய முடிச்சிட்டாரு. இப்போ சொல்கிறான், வீட்டுக்கு வந்தவொடனே சொல்கிறான் சாராய், அவளாலே என் வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். எப்படி சொல்லியிருப்பாங்க? போன உடனே ஆபிரகாம் உடனே இந்தா ஆகார் தான் ஆல்டர்னேட்டிவ், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பாளா? இல்லை,
பேசியிருப்பாங்க எல்லாம். ஏன் இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லைன்னு சொல்லியிருப்பான். நான் உடன்படிக்கை பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார்னு சொல்லியிருப்பான் ஆபிரகாம். ஆனால் அதெல்லாம் என்னங்க இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா எல்லாம் பேசி கடைசியில் முடிவு என்ன வந்தாங்க? கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் யாரோட பேசுகிறோமோ உங்கள் விசுவாசம் அங்கே இங்கிருந்தாங்க போயிடும், அங்குள்ள பொய் உள்ளே வந்துடும். அந்த பொய்யின் வார்த்தைக்கு ஆபிரகாம் நம்பினான். ஆபிரகாம் நம்பலாமா? இப்போ கர்த்தர் இப்போ தான் உடன்படிக்கை பண்ணார், எனக்கு தருவார், உனக்கு கண்டிப்பாக பிறக்கும் சொல்லியிருந்தானா 11 வருஷம் நின்றுருக்கும். 11 வருஷம் முந்தி வந்திருக்கும். நாசரேத்துக்குள்ளே இயேசு போகிறாரு, தேவாலயத்தில் போய் நிற்கிறாரு. அப்போ வாசிக்க முடியும் எழும்பி நிற்கிறாரு. அது கையில் வேத புத்தகத்தை கொடுக்குறாங்க, ஏசாயா கொடுக்குறாங்க. வாசித்து பார்த்துட்டு இன்றைக்கு இந்த வார்த்தையை நிறைவேறிச்சுன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, என்ன கப்பர்நகூமில் பெருசாக கலட்டினீங்க, அங்கே என்ன மாதிரி பேசுனேன், எவ்வளோ அற்புதங்களை செஞ்ச, இந்த பலத்தை செய்கி ஞானம் எப்படி வந்துச்சு இவனுக்கு? இவன் யார்? யோசேப்பின் குமாரன். இவன் யார்? தச்சனுடைய குமாரன். இவன் யார்? தச்சனிவன். அதுதான் பார்த்தாங்க. ஆனால் எதை பார்க்கல தெரியுமா? இவன் நாசரேத்துக்கு வந்து சிறு வயது முதலே நசரே விரதத்தில் மேலே வந்தவர். அது மறந்தாச்சு. வேதத்தை பார்த்து ஏசாயா வாஸ்து இன்றைக்கு என்னுடைய வார்த்தை நிறைவேற்றி சொன்னதை மறந்தாச்சு. பலத்த செய்கை கேள்விப்பட்டீங்களா? பொய்யாங்க, உண்மைதான் நடந்துச்சு. தேவ ஞானம் வெளிப்பட்டுச்சு, அதெல்லாம் மறந்தாச்சு. இவன் யோசேப்பின் குமாரன், அங்கே பண்ணல இங்கே பண்ணு, அங்கே ஒன்றுமே பண்ணல ஆண்டவர். அது மட்டுமா, தங்கள் வீடு கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலை மேலே அவர் தள்ளி கொண்டு போய் தலைகீழ தள்ள பார்த்தாங்க. எது சொல்லுது? அவர் கடந்து மறைந்து போனார். உங்கள் ஆசீர்வாதம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, அது கடந்து மறைஞ்சு போயிடுதோ, அதுக்கு காரணம் ஆசீர்வாதம் இல்லைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாச சிந்தை. அவிசுவாச சிந்தை எப்படி வந்துச்சு? பொய்யை நம்புறது. உங்கள் வாழ்க்கையில் அப்படி கேட்குறீங்களா? பொய்யை நம்பிக்கிட்டே இருக்கீங்களா? சாத்தான் சொல்கிறானா? சாத்தான் சொல்லும்போது அந்த பொய்க்கு எதிராக ஒரு அறிக்கையை பண்ணணும். நீங்கள் பொய்க்கு எதிராக ஒரு அறிக்கையை பண்ணணும். அவன் 10 வாட்டி சொல்லுவான், 10 வாட்டி சொல்லுங்க, 16 வாட்டி அவன் போயிடுவான். திருப்பி 10 நாள் கழித்து வருவான், புது பொய்யோடு வருவான். அவனுக்கும் பேசணும். நீங்கள் உண்மையை அறிக்கை செய்ய செய்ய, விசுவாசத்தை அறிக்கை செய்ய உங்களுடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்ய சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பொய்யை நம்பி பொய்யை கேட்டு அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருங்க, அந்த பொய் தான் அரங்கேறும். இவ்வளோ ஆயத்தத்தோடு வந்த ஆபிரகாமே கவுத்தி போட்டுச்சுன்னா நம்மளை கவுத்தி போடுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் விடக்கூடாது. இந்த கடைசி காலங்களில் பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் வசனங்களை வாசித்து நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். சமாரியா என்ற ஊருக்கு ஆண்டவர் வர்றாரு. அங்கே ஒரு அழகாக கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வந்து என்ன பண்ணுறாரு? உட்கார்ந்துருக்கிறாரு. சமாரியா ஸ்திரீ தண்ணீர் முள்ள வருகிறாரு. வரும்போது இயேசுவை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறா? யூதனா பார்க்குறா. ஆண்டவர் கேட்குறாரு, தண்ணி கொடுமா அப்படின்றாரு. யூதன் நீ யூதனா இருக்க, சமாரியா ஸ்திரீ ஏன்ட்டு தண்ணி கேட்குறீங்களே அப்படின்றா. ஆனால் பேச 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 அவனை கண்டுபிடிச்சிட்டா. தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஏசாமி கேட்குறாரு, உன் புருஷனை அழைச்சிட்டு வான்றாரு. நல்ல தண்ணி கேட்டால் புருஷனை அழைச்சிட்டு வரணுமா? எனக்கு புருஷன் இல்லை அப்படின்ட்டா. கரெக்டு தான் நீ சொன்னது. 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவன் புருஷன் இல்லை. ஆண்டவரே தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்புறம் பார்த்தா கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருவார் என்று அறிவேன் அப்படி சொல்கிறா. அப்போ அவங்க ஆண்டு சொல்கிறாரு, உன்னோட பேசிக்கிற நானே அவர். குடத்தை கீழே வச்சா ஓடியே போனால் கூட்டத்தை கூட்டு வந்துட்டான். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள். எல்லாரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, கூட்டு போகிறாங்க. இவங்ககிட்ட அற்புதம் நடக்கலை, இன்னும் அதிசயம் நடக்கலை, பிரசங்கம் கேட்கல, இயேசு நசரேயன்ற தெரியாது, நாசரேத்துன்றது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் சொன்ன வார்த்தையை வச்சு கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா. அவன் சொல்லுவாங்க, இவர் உலக ரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். பார்த்தாதான் நம்புவேன். அது விசுவாசம் கிடையாது மட்டும் இல்லை, அது விசுவாசத்தை நோக்கி போகவும் செய்யாது. அப்படி சொல்கிறீங்களா? பார்த்தா தான் நம்புவேன். நடக்கட்டும், முதல்ல நடக்கட்டும், அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படி சொன்னீங்கன்னா அது விசுவாசமும் கிடையாது. விசுவாசத்தை நோக்கி கண்டிப்பாக நடக்கும். எனக்கு
சாத்தான் போய் சொல்கிறான், இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அது உடனே நடப்பிக்கும், அற்புதத்தை உடனே நடப்பிக்கும். உங்கள் பிரச்சனையை பார்த்து 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 நினச்சி 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 சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்கள் பொய்யை நம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஸோ முதலாவது ஆகார் சிந்தை இல்லை என்கிற மனநிலையை உங்களுக்குள்ளே உண்டாக்கி இருக்கும். இரண்டாவது ஆகாரின் சிந்தை பொய்யை நம்ப வைக்கும். மூணாவது காரியம் வேதத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8-4 வசனம். சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, தன் நாச்சியாராகிய சாராயை அற்பமாக எண்ணினாள். ஆகாருக்கு ஆபிரகாமை கொடுத்தது யாரு? சாராய் தான். சரி, அப்படிதான் கொடுத்தாரு. அந்த வித்தை உண்டாக்குனது யாரு? ஆண்டவர் தான், இல்லையா? சாரை எனக்கு பிடிக்கலைங்க, குழந்தை பாக்கியெல்லாம் நீ வச்சுக்கன்னு கொடுத்தாளா? இல்லை, ஆண்டவர்கிட்ட தனக்கு வர முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை அவன் நம்பி என்ன கொடுத்துட்டா. ஆகாரை பொறுத்த வரைக்கும் மனநிலை எப்படி இருந்திருக்கணும்னா, ஆபிரகாம் ஐயா ஆண்டவர் யெகோவா ஆண்டவர் நம்பியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்ம மஜமாட்டியாக போகிறோம். ஸோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரே நன்றி, நான் ஒரு அடிமை பெண் இப்போ நாச்சியாராக போகிறா. ரெண்டாவது எஜமாட்டி யார்? சாராய் தான், சாரி ஆகார் தான். ஆனால் என்ன பண்ணுறா? தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்போ நான் கொடுத்த சாராயையும் அற்பமாக என்றா, கொடுத்த ஆண்டவரையும் அற்பமாக நினைக்கிறா. அப்படி உன் ஆசை நிலைச்சிருக்குமா? ஆண்டவர் பார்த்தாரு. ஆபிரகாம் சாரை என்ன சொல்கிறா? இவா லாய்க் பண்ண மாட்டா, இவா என்ன அற்பமாக நினைக்கிறா. ஆபிரகாம் என்ன பண்ணா தெரியுமா? அடிமை பெண்ணு நீ பார்த்து கொண்டாரு. டைட்டாக பிடிச்சா பாருங்க, ஓடுறா. ஆகார் என்கிற சிந்தை தேவனை அற்பமாக நினைக்கும், ஆசீர்வாதத்தையும் அற்பமாக நினைக்கும். என்னங்க வேலை இது? என்ன குடும்பம்? நான் யாரையோ கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படியோ இருந்திருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறவன் அதை கொடுத்த ஆண்டவரே அசட்டை பண்ணுறான். ஆண்டவர் அசட்டை பண்ணால் ஆசீர்வாதம் பெருகுமா குறையுமா? என்னை அசட்டை பண்ணுகிறவனே நான் அசட்டை பண்ணுவேன். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் அசட்டை பண்ணப்பட்டிருக்கோமா? எங்கேயோ ஆண்டவர் கொடுத்த வேலை தாங்க, ஆனால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கீங்களோ? அந்த ஆசீர்வாதத்தை அற்பமாக நினைக்காதீங்க. எங்கே இருந்தாலும் எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கொடுத்தது யார்? அதுக்கு விதமாக பேசாதீங்க, அது அற்பமாக நினைக்காதீங்க. அது ஆடு மேய்க்கிற வேலையாக இருந்தாலும் அரசானுக்கு போகும். அது கல் மேலே படுத்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணும்? பெரிய பரிவாரத்தோடு வரும். ஒரு கோலோட போனாலும் திரும்பி வரும்போது செய்யும், பரிவாரத்தோடு வரும். அது அடிமையான ஒரு மனுஷனாக இருந்தாலும் எப்தா மாதிரி சேனாபதியை மாற்றும். கழுதை தேட வக்கில்லைனாலும் ராஜாவை திரும்பி வருவான். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை அற்பமாக நினைக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள்லாம் போனாங்க, அவங்க மத்தியில் அந்நிய ஜனங்கள் இருந்தாங்க. அந்த அந்நிய ஜனங்கள் போனாங்க, என்ன இது மண்ணா? அல்லவே இல்லை. அந்த மண்ணால் காலில் பலன் இருந்துச்சுங்க. அந்த மண்ணால் வீக்கம் இல்லைங்க, கால் வஸ்திரம் பழமையாக போலங்க, கண் பார்வை மங்கி போலங்க. வேதம் சொல்லுது, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இருந்ததில்லை. எங்க ஒருத்தனாவது இருக்காண்டாமா? என்னங்க ஒருத்தன் கூட இல்லை. அவர்களுக்கு காண்டாமிருகத்தின் பலன் இருந்துச்சு. அந்த மண்ணாக்கு அவ்வளோ பேட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இறைச்சி இல்லை. அந்நிய ஜனங்கள் தான் இதை செஞ்சாங்க. அதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேட்டு எங்களுக்கும் அங்கே இறைச்சி இல்லை நாங்கள் எல்லோரும் கூடார வாசலேருந்து அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறாங்க. மோசே சோர்ந்து போனவன் கிடையாது. ஆனால் அங்கே சொல்கிறாரு, என்ன ஆண்டவர், நானும் பெத்தேன் இவங்கள, உங்கள் கிருபையை என்னை விட்டு விலக்கினதென்ன, என்னை கொன்று போடுங்க ஆண்டவரை. இப்படிலாம் மோசே பேச மாட்டார். ஆனால் அந்த அளவுக்கு மோசே டென்ஷன் ஆக்கிட்டாங்க. கர்த்தர் காடை அனுப்பிச்சார். நடந்தது என்ன? அவங்க வாயில் சாப்பிட்டு மூக்கில் தவட்டி போகிற வரைக்கும் சாப்பிட்டாங்க. அடி
அங்கே எத்தனையோ 1000 பேரை என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்கள் கையில் சின்னதாக இருக்கா, பயப்படாதீங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. காசு வாங்கும்போது, சேலரி வாங்கும்போது, வேலைக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த சின்ன பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க எனக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த சின்ன வேலை கொடுத்துருக்கீங்க எனக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு சுகம் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஸ்தோத்திரம், பலன் கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம். ஆல்வேஸ் டோன்ட் கம்ப்ளைண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், கிவ் தேங்க்ஸ் டு காட். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஏணி இருக்குதுங்க. அந்த ஏணி ஒரு கோலோட வந்தவங்களை 2 பரிவாரத்துக்கு உயர்த்தும். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக தான் இந்த தூக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை ஆடு மேய்க்கிற தொழில் ரொம்ப ஃபேமஸான தொழில் இருந்ததுன்னா நீ வர முடியாது, வேற ஒருத்தன் வந்திருப்பான். கர்த்தர் உனக்கு சின்னதை கொடுத்து பின்னால் ஒன்று செய்ய போகிறாரு, உயர்த்த போகிறாரு, உயர்த்த போகிறாரு. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் பார்க்குற காரியம் சின்னதாக இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம், பயப்படாத. ஆனால் நீ இதை பார்த்து 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 வருமானமே இல்லை, இது என்ன வேலை, இது சம்பளமே சரியில்லை, இந்த பொம்பளை சரி கிடையாது, இந்த ஓனர் சரி கிடையாது, இந்த மேனேஜர் சரி கிடையாது, இந்த பிஸ்னஸ் சரி கிடையாது, ஒரு மார்க்கெட்டிங்கே இல்லை, ஒரு நாளைக்கு இவ்வளோண்டு தான். டோன்ட் கம்ப்ளைண்ட், டோன்ட் கம்ப்ளைண்ட். தயவுசெய்து ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாதீங்க, அற்பமாக நினைக்காதீங்க. அற்பமாக நினச்சவங்க எல்லாருமே செத்து போனாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் இப்போ எகிப்து தேசத்தில் உணர்ந்துட்டார். எந்த எகிப்து அவங்கள அடிமைப்படுத்துச்சோ, எந்த எகிப்தில் அவங்க கண்ணீர் வடித்தாங்களோ, எந்த எகிப்தில் அவங்களுடைய பிராணனையும் அற்பமாக நினச்சாங்களோ, எந்த எகிப்தில் அருவருப்பாக்குனாங்களோ, அதே இப்போ சொல்கிறாங்க, இப்போ நீர் எங்களை பாலும் தேனும் ஓடும் எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்ன? எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. நீ எங்களை பாலும் தேனோட தேசத்துக்கு கொண்டு போக போறதில்ல. ஆண்டு சொன்னாரு, என்ன கோபம் உண்டாக்குற மனுஷரில் ஒருவனும் காணாமல் போவதில்லை. இந்த காலத்தில் அசட்டை பண்ணுகிறவன் இருக்கிறதையும் இழந்துருவான். ஏசாமியை பற்றி வேதம் சொல்லுது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 53:3-4 வாசிங்க. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டும் அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். ஆசீர்வாதங்க. இயேசு உலகத்தில் இறங்கி வரும்போதே பரலோகத்தை திறந்து இறங்கி வந்துட்டார். அவருக்குள் மனுஷர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எழுதிட்டான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க, அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் ரொம்ப துக்கங்கள்லாம் சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். இவங்க நினச்சாங்க தேவன் அவர் அடிக்கிறாரு. ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் டு காட். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் சரி, வீடாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம். ஒரு நபர் என்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்து பேசிகிட்டே இருந்தார். அப்போது அவர் சொல்கிறாரு, அவன் கிறுக்கங்க, அவன் முட்டாளுங்க, அவனை போய் மேனேஜராக போட்டிருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஆண்டவர் ஒன்றாரு, நீ சொல்லு அவனுக்கு, முட்டாளை கொண்டு தான் முட்டாளத்தனமான காரியங்களை செஞ்சு நான் காரியங்களை மாற்றுவேன்னு. எனக்கு இதை சொல்ல பயமாச்சு. சொல்லுனாரு. நான் அவன்கிட்ட சொன்னேன், சில கிறுக்கனை பயன்படுத்தி தான் சில காரியங்களை ஆண்டவர் செய்வார். அவனு அதே மாதிரி நடந்துச்சு. அவன் ராங் டிசிஷன் எடுத்தான். அது யாருக்கு ஃபேவராக மாறிச்சு? இவங்களுக்கு ஃபேவராக மாறிச்சு. என்றைக்குமே ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம நினைச்ச முடியாது, முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடியாது. ஒருவரும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். சிம்பிளாக நன்றி செலுத்திட்டே போயிடலாம். ரூத் வரணும்னு நினைக்கிறா நகமிக்கு மாவாய் பண்ணு, என்ன நினச்சால தெரியாது, மாவாய் பண்ணு. இவன் ஏன் வரேன் போய் தொலை, அவங்க அப்பா வீட்டுக்கே போ, நல்லா ஆஸ்வதிப்பார் உன்னை ஆண்டவர், போன்னா விடவே இல்லை. திரும்பி வந்துட்டா, வந்தே தீர்வேன்ட்டா, வேறு வழி இல்லாமல் கூட்டு போயிட்டா. நடந்தது என்ன? அங்கே வந்தா போவாச வயலில் பொறுக்கினா, அந்த போவாசே கத்திரவளுக்கு கொடுத்தாரு. இப்போ ஸ்திரீகள்லாம் சேர்ந்து நகமிக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. வேதத்தில் வாசிங்க, ரூத் 4ஆம் அதிகாரம் 14-15.
பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாத படிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். எந்த ரூத்தை அசட்டை பண்ணாலோ, எந்த ரூத்தை திரும்பி போன்னு சொன்னாலோ, எந்த ரூத்தை வராதுன்னு சொன்னாலோ, எந்த ரூத்தை கசப்பாக்குனாலோ, அதே ரூத்து விழுக்க என்ன பண்ணிட்டா, தலையில் கீழே வச்சுட்டா. உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதம், உங்கள் வேலை அற்பமாக நினைக்காதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. இட்ஸ் கம் ஃப்ரம் காட். கத்தட்டிருந்து வந்திருக்கு. எளிமையான துவக்கமாக இருக்கலாம், ஆனால் பெருசு. ரூத் இல்லைன்னா நகமிக்க மரியாதையே கிடையாதுங்க. ஏன்? வாரிசு இல்லை. இன்று தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியம் சொல்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நமக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். 17:1 போது கர்த்தர் ஆபிரமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. 99 வயதுல தரிசனம் மாறாரு. 86 வயசுல இஸ்மேல் பிறந்தான். 13 வருஷம் அங்கே போயிடுச்சா. 75 இருந்தே அவனுக்கு யார் இருக்கா? ஆகர் கூட இருக்காளா? அப்போ 75 இருந்து 99 வயசு வரைக்கும் யார் பிரச்சனை பண்ணியிருக்கா? ஆகார் தான். அப்போ கால தாமதத்தை உண்டாக்கும் ஆகார். முதலாவது நான் சொன்னேன், ஆகார் இல்லை என்கிற எண்ணத்துக்கு உங்களை அடிமையாக்கிறோம். 2வது நான் சொன்னேன், ஆகார் பொய்யை நம்ப வச்சு உங்களை பொய்க்கு அடிமையாக்கிறோம், ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகாமல் விட்டுறோம். 3வது காரியம், தேவன் கொடுக்குற போகிற ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ண வைக்கும். 4வது, ஆகார் அனாவசியமான கால தாமதத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கும். ஒரு குழந்தை பக்கத்துக்கு எவ்வளோ நாள்? 10 மாதம். ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு? 24 ஆண்டுகள். உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் காலதாமதத்துக்கு நம்ம காரணம். எல்லாத்தையும் அதிர்தின் காட்டில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், கரெக்டாக செய்கிற ஆண்டவர், வேணும்னே தாமதிக்க மாட்டார். ஆனால் ஒரு ஆகார் என்கிற அடிமைத்தனத்தை உண்டாக்கும் எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. அனாவசியமான வேதத்தில் சில சம்பவங்களாக இருக்குது. அது அனாவசியமான காலதாமதத்தை அதிகமாக ஏற்படுத்தும்படி செய்யப்பட்ட காரியம். அந்த 12 பேர் போனாங்க பாருங்கள் வேவு பார்ப்பதற்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டு வந்து இப்போ நீங்கள் போய் யோர்தானை கடந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்கிருங்க இடத்த, அந்த இடத்த சுதந்திரத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோசேட்ட போய் 1:22 நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னான மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். இதுவரைக்கும் நடத்துனது யாரு? ஆண்டவர். இதுவரைக்கும் மேகஸ்தம் எங்கே வந்துச்சு? இதுவரைக்கும் அக்னிஸ்தம் எங்கே இருந்துச்சு? இவ்வளோ நடத்தி கொண்டு மண்ணா போட்டது யாரு? கண்மல் தண்ணி கொடுத்தது யாரு? மாறான் கசவை மதுரமாக மாற்றினது யார்? அமெரிக்கா யுத்தம் பண்ணும்போது ஜெயித்த கொடுத்தது யார்? இது வரைக்கும் நடத்தி வந்த ஆண்டரை விட்டுட்டு நமக்காக மனுஷரை அனுப்புவோம். அவங்க போனானே, அவங்க பார்த்தாங்களே, திரும்பி வந்தாங்களே, அவங்க சொன்னது என்னது? பொய் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. ஐயோ ஏனோக்கே இருக்காங்க, அவர் தரமாட்டார். இவங்க தான் சொல்லுவாங்க, எகிப்து பாலும் தேனும் ஓடும் தேசங்களை கொண்டு வந்தது என்ன மாதிரி புழுகிறாங்க. கடைசி ஆண்டர் பண்ணார், சுற்றி போங்கன்ட்டார். சுற்றி போனாங்களா? நீங்கள் காட்டுங்க. 2ஆம் அதிகாரம் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 14ஆம் வசனம் பாருங்க. 2:14 அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர்
தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. 38 வருஷமா ஒரே இடம் ஷண்டிங் தான். ஒன்று தான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? இந்த 10 பேர். அதுக்கு அடுத்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், கர்த்தர் அனுப்பின வாதியில் இந்த 10 பேரும் செத்தார்கள்னு இருக்கு. உங்களுக்கு துர்ச்செய்தி கொண்டு வர்றது யாரு? ஒரு ஆகார் துர்ச்செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா? நீ கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதெல்லாம் கூட வர ஆள் பேசுது அவங்கள பற்றி, என்னையா அந்த ஆள் சரி கிடையாது, வேஸ்ட்டு, வேறு தான் பார்க்கணும். கொடுத்தது ஆண்டவர். அந்த கொடுத்த ஆண்டவர் கையில் தான் உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய எதிர்காலம் இருக்குது. வெளியே போகணும் அப்படின்னா ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் என்ன தீர்ப்பு எழுதுறது இது வேண்டான்னு? அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 தலையாட்டினீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் உள்ளது, அதனுடைய வேதனையை கூட்டார், உங்களுக்கு உருவாக்குவாராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான், நல்ல படிச்சிருந்தான், எம்காம் படிச்சிருந்தான். சென்னைக்கு வந்தான், 21 ஒரு 15 வருஷம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். வந்தான் அவனுக்கு வேலை எடுக்கல. என்னன்னா இங்கிலீஷ் அவுட்டு அவனுக்கு இங்கிலீஷே வரல. கடைசியில் ஒரு சின்ன கடையில் போய் உட்காந்தான். ஏன்னா சாப்பாடு காசு வேணுமே, வீட்டில் கேட்க முடியாது. அங்கே ஒரு டிடிபி வேலை தான், தடவுவான் உட்காந்து கீபோர்டெல்லாம். ஆனாலும் அவனை விட்டு வச்சாங்க, அடின்னு அவனை விட மாட்டாங்க, முடிச்சு தான் போகணுன்றாங்க. காலை 7 மணிக்கு போவான், நைட்டு 9 மணிக்கு தான் வருவான். ஒரே ஒரு நாள் மட்டும் கேட்பான் பெர்மிஷன், நீங்கள் மீட்டிங் வர்றது கேட்பான். அந்த அளவுக்கு அவனை புரிஞ்சாங்க. எப்படிடா இருக்க அப்படின்னா போதும், கண்ணிலேருந்து கமலமலன்னு தண்ணியாக ஊற்றும். ஏன்னா அங்கே வீட்டில் ராஜபோகம். நினச்சா கார் எடுக்கலாம், நினச்சா டிராக்டர் எடுக்கலாம், நினச்சா அங்கே சுற்றலாம், இங்கே சுற்றலாம். இங்கே அப்படி கிடையாது, புழிஞ்சு எடுத்துருவான். 7 மணிக்கு போய் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் அவனுக்கு. நைட்டு 9 மணிக்கு தான் உள்ளே விடுவான். கடை சாப்பாடு தான். 9 மணிக்கு வரும்போது கடையில் என்ன இருக்கும்? மீத சார் சாப்பாடு இருக்கா, நான் குறுகுமா இல்லை அப்படின்ட்டுருவான். எதையாவது ஒன்று சொல்லுவானுங்க. ஆக கண்ணீராக தான் வடித்தான். டிடிவி முடிஞ்சவொடனே அடுத்தது பார்த்தான். அடுத்தது வேறு ஒரு இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டாங்க அவனை, ஆன்லைனில். அதுலேயும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டான். அவனை நல்லா அங்கே திட்டுவாங்க. மேனேஜர் கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு திட்டுவார். அங்கேயும் கண்ணீர் தான் வடித்தான். அடுத்த ஒரு இடத்துக்கு போனான், அங்கே 100 மாதிரி வேறு இருந்துச்சு, அதையும் கற்றுக்கிட்டான். காலம் வந்துச்சு, இந்த 3 வேலையும் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு போனான். அங்கே அவன் பண்ண எல்லா ஸ்கில்லையும் பார்த்தாங்க, மேனேஜர் ஆக்கிட்டாங்க. எல்லாரும் நின்னாங்களாம் அவனை சுற்றி. மேனேஜர் திட்டிகிட்டே இருந்தாரான் எல்லாரையும். கத்த சொன்னாரான், திட்டுறவனுக்கு தான் லாஸ்ட் டே, நாளைக்கு நீ சீட்டில் உட்கார வேணாராம். என்ன ஏதோ வளர்ற மாதிரி இருக்கு அப்படி நினச்சானா. அடுத்த நாள் பாம்பேலேருந்து இறங்கி வந்தாங்க, ஃப்ளஷ் டீம் வந்துச்சு, ஸ்குவாட் மாதிரி வந்தாங்க. கிட்டு செக் பண்ணாங்க எல்லாரையும். அவனை அந்த மேனேஜரை சாக் பண்ணாங்க, தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ தான் பாஸ் 40 பேருக்கும். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். இங்கே பார்த்தீங்கன்னா காலதாமதத்துக்கு காரணம் ஆகாரின் சிந்தை. ஏன் இன்னும் நடக்கலை? இந்த வருஷம் ஆரம்பத்துலேயே ப்ராமிஸ் கொடுத்தாங்களே, ஏன் நடக்கலை? போன வருஷமும் அதை தான் கொடுத்தாங்க, போன வருஷம் அதே மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் நான் நினச்சேன் நான் கிடைக்கணும், ஏன் நடக்கலை? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆகார் இருந்தால் காலதாமதத்துக்கு அளவே இருக்காது, அளவே இருக்காது. சவுல் ராஜா தான், ஆனால் சவுளுடைய வாழ்க்கையை சவுல் ஆண்டவர் என்ன பண்ணல, கொடுக்கல. யார் கேட்டா? இவங்க தான் கேட்டாங்க. எங்கள் ராஜா எங்களுக்கு முன்னால் கட்டாயம் போகணும். ஏன் பக்கத்து தேசத்தை பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க. அங்கே பாருங்க ராஜா அப்படி போகிறான் பாரு, குதிரையில் போடுறான். ஓ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான், என்ன மாதிரி க்ரௌன் வச்சுருக்கான். நமக்கு ஆள் இல்லையா? இந்த தாடித்த சாமியில் தான் இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் அவன் என்னத்தை பண்ண போகிறான்? நடந்ததுன்னு சவுலை கொடுத்தார் ஆண்டவர். 40 வருஷம் அவன் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் கொடுத்தாரு. எப்போ பார்த்தா பிரேசர்கள் பண்ணுறாங்கன்னு ராஜா ஓடுறான், நிற்க திராணி இல்லை. கோலியத்து வந்து நின்னா சவுலுக்கு என்ன பண்ணல, நிற்க திராணி இல்லை. சவுலும் அவன் சேவகரும் அவன் வார்த்தை கேட்டு ஓடுறாங்க. காரணம் என்ன? சவுளுடைய காரியங்கள் ஏன் அப்படி வந்துச்சு? இவங்களுக்குள்ள அடுத்தவனை பற்றி தான் எண்ணம். நம்ம ராஜா தான். ஆண்டவர் யாரு? தீர்க்கதரிசி யாரு?
நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். அது இல்லை. எந்த பெலிஸ்தர்கள் வரும் பொழுதெல்லாம் சாமுவேல் பலி செலுத்துறானோ அப்படித்தான் கர்த்தருடைய காரியம் பெலிஸ்தருக்கிறதமா எழுப்புச்சே. 40 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் தாவீது சிங்காசனத்துக்கு வர்ற வரைக்கும் அவங்க இளைப்பாறுதல் இல்லை. கால தாமதத்தை உண்டாக்கும் ஆகாரின் சிந்தை. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படி ஒரு சிந்தனை இருந்ததுன்னா அதை எடுத்துருவோம். முதல்ல கண்டுபிடிங்க எந்த காரியம் உங்களுக்கு சும்மா இல்லை 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 இல்லைன்னு சொல்லுது. இந்த இல்லைன்னுன்ற எண்ணம் உங்கள் மனசில் அவ்வப்போது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதையோ ஒரு ஆகார் போன்ற சிந்தனையை, ஒரு நெகட்டிவான தாட்டை, ஒரு பொய்யான காரியத்தை நீங்கள் நம்பி உங்களை வஞ்சித்து கொண்டே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சிந்தனை வரும்போதெல்லாம் கடிஞ்சு கொள்ளுங்க. அந்த சிந்தனை வரும்போதெல்லாம் எதிர்த்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. அந்த சிந்தனை வரும்போதெல்லாம் கர்த்தரை உயர்த்துங்க. அந்த சிந்தனை வரும்போதெல்லாம் எதிர்காலத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டோம் என்று அறிக்கை செய்யுங்க. ஆபிரகாம் எப்படி இதை மேற்கொண்டான் தெரியுமா? வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னொரு காரியம் எப்படி தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய கற்பம் செத்து போனதையும், தன் மனைவியாடி கற்பம் செத்து போனதையும், தன்னுடைய சரி செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இந்த ரெண்டு தாங்க விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, எண்ணாதிருந்தான். விசுவாசத்தில் வல்லவனானான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ரோமர் 4 கடைசி வசனங்களை வாசிக்கலாம் நீங்கள். ஆக நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் காலதாமதம் ஆகிட்டே இருக்கியா? காலதாமதம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆகாரின் சிந்தையாக இருக்கலாம். மோசே எகிப்து தேசத்துக்குள்ள வரான். எதுக்கு? இஸ்ரவேலை விடுதலை பண்ணுறதுக்கு. முடியாத ஆண்டவரேன்னு சொன்னான். கடைசியில் அவனுக்கு கோலை கொடுத்து அவனை பலப்படுத்தி சின்ன பிள்ளை மாதிரி அவனை மாற்றி போ அப்படின்ட்டாரு. வந்துட்டான். இப்போ வந்தவொடனே அங்கே நினச்சான், வந்து பார்வனை பார்த்து அப்படியே 2 கருத்து பண்ணான். பார்வன் பயந்துக்கிட்டு எல்லாரையும் அனுப்பிடுவான்னு நினச்சான். அனுப்பினானா? வாயா அப்படின்ட்டான். என்ன எபிரேயரின் தேவன் யார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் வேலை செய்யுங்க அப்படின்ட்டான். ஆனால் அப்போ மோசே பண்ண ஒரே ஒரு காரியம் அவனுக்குள்ளே இருக்கிற பயத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் பாருங்களேன், அதான் அவனுக்கு காரணம். யாத்திராகமம் 4:23 வாசிங்க. 4:23 செய்யும்படி குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகி நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று. என்ன சொல்றாரு? நீ போய் பார்வோன்ட்ட சொல்லு, என் குமாரன் யார்? இஸ்ரவேல், என் சேஷ்ட புத்திரன். அதை விட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. விட்டு நீ விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இதை போய் சொல்லணுமா வேண்டாமா? பயம் மோசேக்கு. இது எவ்வளோ கஷ்டமான வார்த்தை. இதை சொல்லிவிட்டு அவர் செய்யலைன்னா நமக்குள்ளே அடி விழும் அப்படின்னு நினச்சிட்டான். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எது கரெக்டு? போய் அவன் போடு ஓடுனா தயவுசெய்து அனுப்பிச்சிருங்க, இல்லைன்னா எங்கள் ஆண்டர் எங்களை போட்டு தெளிவு வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் ஆண்டர் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணுவார், உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத தேசத்தில் 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க, பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு போவாங்கன்னு சொன்னார். ஆனால் எத்தனை வருஷம் நிச்சயமாக போனாங்க? 430. 30 வருஷத்தில் ஆயுசு போயிடுச்சாங்க. ஆயுசு போயிட்டா போலையா? ஒரு 55 வயசு இருக்கிறவன்லாம் போய் சேர்ந்துருப்பான் இந்த 30 வருஷத்தில். அப்படி தானே? உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் காலத்திலேயே சரியான நேரத்தில் நிறைவேறணும்னா முதலாவது ஆகார வெளியே அனுப்பிடுங்க. இங்கே மோசைக்குள்ளே இருந்த ஆகார் யார் தெரியுமா? அவ்வளோதான். நீங்கள் தரலைன்னா ஆண்டர் எங்களை போட்டு தள்ளுவார். பயம், அவனுக்குள்ள ஒரு பயம். பயந்ததுனால தான் ஆண்டர் அவன்கிட்ட திருப்பி பேசி அனுப்புவார்.
பார்வன் செத்து போயிட்டான், ஏன் போய் எப்போது அடுத்த பார்வன் தான் இருக்கான், நீ போ, பயப்படாத, நீ இருந்த நாட்களில் இருந்த பார்வன் இப்போ இல்லைன்னு சொல்லி அனுப்புவார். கால தாமதத்தை உண்டாக்கும் ஆகார் என்கிற பெண், ஆகார் என்கிற சிந்தை, ஆகார் என்கிற சூழ்நிலை, ஆகார் என்கிற கடந்த காலம், ஆகார் என்கிற நிகழ்காலம், ஆகார் என்கிற எதிர்காலத்துக்கு கொடுத்த பயம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ப முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவனையும் அவனுடைய குமாரனையும் புறம்பே தள்ளு. குமாரன் என்ன தெரியுமா? அவனுடைய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவரா 4 காரியத்தை அதிகமாக உணர்த்துறாரு. முதலாவது காரியம், இல்லை என்கிற சிந்தை உங்களை மேற்கொள்ள. ஆகார் யாருன்னா அடிமை பெண் தராங்க, அப்படி தானே? இப்போ முதலாளி தொழிலாளியுடைய வார்த்தையை கேட்டால் ஓகே, அடிமையின் வார்த்தையை கேட்டால் அவன் யார் தெரியுமா? அடிமைக்கு அடிமை. ஆமாவா இல்லையா? அப்போ அடிமைக்கு அடிமையாய் நீ மாறக்கூடாது. நீ எஜமானாக இருக்கணும், குமாரனாக இருக்கணும், ஸ்ரேஷ்ட புத்திரனாக இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும். அப்படின்னா நீ கர்த்தருக்கு அடிமையாயிரு. ஆனால் யாருக்கு அடிமையாகாத? மனுஷருக்கு அடிமையாகாத. ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த ஆகாரின் நிமித்தம் ஆபிரகாமுக்குள்ள உள்ள சிந்தை இல்லை 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 இல்லை. யாராவது கேட்டால் கூட இல்லைன்றோம். ஒரு தம்பிக்கு வேலையே இல்லை, பாஸ்டர் மாதம் மாதம் வருவார், தம்பி வேலை கிடைச்சிட்டா? இல்லை அங்கிள், கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு போயிடுவார். அடுத்த மாதம் வருவார், தம்பி வேலை கிடைச்சிட்டா? இல்லை அங்கிள், நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, போயிட்டார். அடுத்த மாதம் வந்தார், வேலை தம்பி என்னாரு, வேலை கிடச்சிட்டாங்கன்ட்டான். உடனே அவர் கேட்டார், என்ன கம்பெனிப்பா அப்படின்னா, கர்த்தர் கொடுத்துட்டார் அப்படின்னா. இப்போ கிடைக்கல, ஆனால் பையனை சொல்கிறான் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு. அந்த மாதமே போயிட்டான். இல்லையை மேற்கொள்ளுங்க. 2வது காரியம், பொய்யை நம்பாதீங்க. சாத்தான் பொய் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்தில் எவள்கிட்ட தான் பொய் சொன்னான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான், அப்போ பொய் சொல்லுவான். நல்ல மீட்டிங், நல்ல ப்ரெசன்ஸு, நல்ல வார்த்தை, நல்ல பலன், நிறைய ஊழியர்களை வச்சு ஆண்டவர்களை பலப்படுத்திட்டாரு. வீட்டுக்கு போனவுடனே 2 நாள் தான் கிராஸ் பண்ணணும், 3வது ஒர்க்கிங் டேல ஆயிரும், வந்துடுவான். சேலஞ்சு. நான் ரொம்ப பலகீனமான விசுவாசத்து வெளிநாட்டு நாட்களில் யார் சொன்னாலும் அமைதியாக இருப்பேன். ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டனை பலப்படுத்தினார். சொல்லுவேன், தேசத்தை அசைச்சிட்டு தான் போவேன் அப்படின்றேன். சும்மா நினைக்காதீங்க, இயேசுவின் நாமத்தில் ஒரு அசைச்சிட்டு தான் போவேன். அத்தோடு அவிசுவாசம் என்ன பண்ணிடுச்சு, ஓடியே போச்சு. உங்கள் பலகீனங்களை சுட்டி காட்டி நீ லாய்க்கில்லை உன்னால் முடியாது சொல்லுங்க. என் பேரை சொன்னாதான் சிட்டிலேயே நான் பிரபலம் ஆயிடுவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அப்படி செய்வார். 3வது காரியம், பொய்க்கு அப்புறம் என்ன சொன்னேன்? அசட்டை பண்ணுகிற காரியம். டோன்ட் நெக்லெக்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஆண்டவரையும் அசட்டை பண்ணிடாதீங்க. என்ன சொல்லிட்டு தான் இருக்கார், தரமாட்டேன்றாரு, தயவுசெய்து விட்டுருங்க. 4வது காரியம், காலதாமதம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆகாரம் மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உடனே. ஆண்டவர் தரிசனமான உடனே சொல்லிட்டாரு, ஒரு உற்பத்தி காலத்தில் உன்னுடைய மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள். கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சமானார், தான் சொல்லியிருந்ததை நிறைவேற்றினார். சாராள் சொன்னாங்க, கர்த்தரனை நகைக்க பண்ணினார். ஆபிரகாமுக்கு பெற்ற ஈசாக்கை இஸ்மவேல் அசட்டை பண்ணுறான், வெளியில் போன்ட்டான், முடிஞ்சு போச்சு. ஒன்று ஆபிரகாமைய பதறிட்டார், ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு. கர்த்தர் சொன்னார், சாராள் சொல்கிறதை கேள், வெளியே அனுப்பிச்சாச்சு. ஆகார் வெளியே போகாமல் ஆசீர்வாதம் இல்லை. கண்ணில் முடிஞ்சோம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஏதோ ஒன்று நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனில், நம்ம சிந்தையில் ஏதோ வந்துட்டு போகுது நினைக்காதீங்க. மேக் ஏ ஃபுல் ஸ்டாப்.
இன்றைக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. சாத்தான் எதை வேணால் உங்கள் மனசில் சொல்லலாம், எதை வேணால் உங்கள் சிந்தையில் விதைக்கலாம். அது உங்கள் சிந்தை இல்லை, அது ஆவியானவர் தருகிற சிந்தனையும் இல்லை. அது ஆகார் என்கிற ஒரு கள்ளனுடைய சிந்தை, சாத்தானுடைய சிந்தனை. ஆகார் மூலமாக உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிற ஒரு சத்ருவினுடைய தந்திரமான ஒரு சிந்தை. அதை மேற்கொள்ளாம விடுதலை இல்லை. கலாத்தியர்கள் பின்வாங்கி போனாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு போனாங்க, கிறிஸ்துவை விட்டுட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. பவுல் எழுதுறான், ஆகாரை புறம்பே தள்ளு. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே சரியான நேரம். சிலருக்குள்ள ஆண்டவர் உணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறார், உணர்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னுடைய சைட பலவீனங்களை பார்த்து பார்த்து பலவீனத்தையே பேசுறீங்க. நீ சொல்லுங்க, நான் சுக தேக்கின்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில பலவீனம் கிடையாது, என் வாழ்க்கையில மருந்துகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், மருந்துகளினாலே நான் வாழ்க்கை கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது கிடையாதுன்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், உங்களை சுகமாக்க விரும்புகிறார். எத்தனை நாளைக்கு இந்த வியாதி, எத்தனை நாளைக்கு இந்த பலவீனம், எத்தனை நாளைக்கு இந்த கழுத்து வலி? காலில் எழும்பும் போதே வியாதியின் தாக்கம் உங்களை தொடுது. காலில் எழும்பினவுடனே உங்கள் கால்களில் பலவீனத்தை பார்க்குறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அது நான் கொடுத்த பலவீனம் இல்லை, அது ஆகார் என்கிற சிந்தை கொண்டு வர்ற பலவீனம். அதை வெளியே அனுப்பு. தேவனுடைய வல்லம் அவனை தொடும். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை, காண்டாம் மிருகத்தின் பலனுக்கு உண்டு என்று அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சுகமாக்குகிறார், உங்கள் பலவீனங்களை சுகமாக்குகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஒன்றுமே பண்ண முடியல, அவன் படிப்பில் ஒன்றுமே பண்ண முடியல, அவனுடைய கேரக்டர்ஸில் ஒன்றும் பண்ணவே முடியல நினைக்கிறீங்க. கர்த்தர் அதை செய்வார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அழைத்த ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்ப மாட்டார். உங்களை அழைச்ச ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருப்பது போல உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, அவனுடைய வேலையை, அவனுடைய உலக பிரகார பொறுப்புகளை, அவனுடைய படிப்பை, அவனுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சந்தேகம் நிறைய பேருக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு கவலை இருக்குது. அந்த கவலை அப்படியே உங்களை மேற்கொள்ளுது. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க வந்துட விட மாட்டாங்க. அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன் வரமாட்டாங்களோன்னு நினைக்கிறீங்க, வரமாட்டாங்களோன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக கிரியை செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய வேலையை அற்பமாக என்ற சிலரும் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வேலையை அற்பமாக எண்ணாதீங்க. அந்த வேலை கர்த்தர் கொடுத்தது, அவர் கையில் கொடுங்க திருவி. அன்றே எனக்கு அதை ஆசீர்வதிச்சு தாங்க, எனக்கு அதை ஞானம் தாங்க, இல்லை உங்களை மகிமைப்படுத்தணும், உங்களை வெளிப்படுத்தணும் என்று கேளுங்க. ஆடு மேய்ச்ச இடத்துலையும் தாவீதுக்கு ஞானம் இருந்துச்சு. சிக்கத்தை கிழிச்சு போட்டான், கரடியை கிழிச்சு போட்டான். அதே போல் யுத்தத்துக்கு வரும்போது ஞானம் இருந்துச்சு. அதை ஒவ்வொருத்தராக மேற்கொண்டான். பெலிஸ்தர்களை மேற்கொண்டான், எபூசியரை மேற்கொண்டான், மீதியாரை மேற்கொண்டான். அதே மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சின்ன வேலையிலையும் அவர் ஞானம் வெளிப்படும், நிறைய பொறுப்புகள்லையும் அவர் ஞானம் வெளிப்படும். அவர் கொடுத்ததை சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்குதா, அந்த பற்றாக்குறையை ஆண்டவர் பரிபூர்ணமாக்குவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மகா இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பகையின் உஷ்ண வேலைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வசனம் ஜனங்களுக்குள்ளே சென்று உள்ளே இருக்கிற ஆகார நீங்கள் வெளியே அனுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். சிந்தையிலேருந்து அனுப்புனதுக்காய் ஸ்தோத்திரம், இருதயத்திலேருந்து அனுப்புனதுக்காய் ஸ்தோத்திரம், அவங்களுடைய விருப்பத்திலேருந்து அனுப்புனதுக்காய் ஸ்தோத்திரம், அவங்களுடைய அவிஸ்வாசத்தை பிடுங்கி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த ஆகாருக்கும் எங்கள் மேலே அதிகாரம் கிடையாது, எந்த சத்துருவின் தந்திரத்துக்கும் எங்கள் மேலே அதிகாரம் கிடையாது. தந்திரமாய் ஆகாரம் உள்ளே கொண்டு வந்து சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கால தாமதத்தை உண்டாக்குன பொல்லாத ஆண்டவரே, இந்த பொல்லாங்கான இயேசுவின் நாமத்தில் வெளியே அனுப்புகிறோம்ப்பா. நாங்கள் பெற்றுக்கோ தேடி. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் சொல்கிறீங்கப்பா, தேங்க்யூ மாஸ்டர். காத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் எந்த சாராய்க்கு ஒரு உற்பத்தித்த காலத்தில் ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் காத்திருந்த அந்த காலங்கள் இன்றைக்கி முடியுது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அருளுகிறார், பலனை அருளுகிறார், சுகத்தை அருளுகிறார், ஆசீர்வாதத்தை அருளுகிறார், அபிஷேகத்தை அருளுகிறார், வீட்டை அருளுகிறார், புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறாரு.
கைகள் நிரம்பி வழியும்படியா பொருளாதாரத்தை செழிப்பை தர்றாரு. ஆண்டவரை இது வரைக்கும் அடைக்கப்பட்ட கதவு திறக்க போது உங்க சரீரத்துக்குள்ள உங்க ஆவியில ஒரு புது பலன் வந்து கர்த்தருக்கு செய்யும்படியாய் ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. முடியாது 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 நம்பி 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 பயந்து பயந்து பின்வாங்கி போன அந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவதனால ஒரு புதிய மகிமையை வெளிப்படுத்துறாரு. சவுல் கொன்றது 1000 தான், தாவீது கொன்றது 10000. கர்த்தர் உங்களை பல்கி பெருக பண்ணும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் எதிர்காலம் சமாதானமாக இருக்கும். பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்கிறார். ஏசப்பா இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமையான காலம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று அறிக்கை செய்கிறோம்ப்பா. நாங்கள் பலவீனர்கள் அல்ல, நாங்கள் பலவான்கள். ஆபிரகாமோடு சேர்ந்து வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டோம் என்று அறிக்கை செய்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.